வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் தியத்தீரா சபையினுடைய காலத்தில் தியத்தீரா சபைக்கு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இதை அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் தியத்தீரா சபைக்கு இப்படி சொல்கிறாரு, தியத்தீரா சபைக்கு ஏன் தேவகுமாரங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது, அதெல்லாம் நம்ம கூட பைபிள் ஸ்டடியில் தொடர்ந்து அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் கூட நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சபையில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஏன் இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலரா தேவகுமாரன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தியத்தீரா சபையினுடைய காலம் என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பைபிள் ஸ்டடியில் கூட அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த தியத்தீரா சபையினுடைய காலம் தான் 4வது சபையினுடைய காலம். 4வது சபைனா கிபி 96 வரைக்கும் 1வது சபையினுடைய காலம். அதற்கு பிறகு சிமிர்னா சபையினுடைய காலம் உபத்திரவ காலம், அதாவது 96 இருந்து 313 வரைக்கும். அடுத்து பெர்கமு என்பது கான்ஸ்டன்டைன் மன்ன காலம் 313 இருந்து 538 வரைக்கும். இது சபை உலகத்தோடு கூட இணைந்ததான ஒரு காலம். அதற்கு பிறகு தியத்தீரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் ஆளுமை அப்படின்னு அர்த்தம். அதாவது சபை உலகத்தை ஆளத் தொடங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது நடந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா 538ஆம் ஆண்டிலிருந்து சபை ஆளுகைக்கு வருகிறது. அதாவது ரோமாபுரி சபையானது அரசாட்சிக்கு வருகிறது. பார்ப்பரசர் அரசராகவும் அதே நேரத்தில் மத தலைவராகவும் இரண்டும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு 10 நாடுகள் அவருக்கு கீழே இருந்தது. அலமனிஸ், விசிகோத், பிராங்க், சுவிஸ், பர்கண்டியன், ஆங்கிலோ சாக்சன், லாம்பர்ட்ஸ், வேண்டல், ஹெருலியஸ், ஆஸ்ட்ரோகோத் என்று சொல்லக்கூடிய 10 நாடுகள் அவர்களோட ராஜாக்களை தனக்கு கீழே வைத்துக் கொண்டு அந்த ஆளுகையை தொடங்கினது 538ஆம் ஆண்டு. இந்த காலகட்டத்தில் அரசியல் மாற்றமும் வருகிறது, சபை மாற்றமும் வருகிறது. இதுல தான் தியத்தீரா அப்படிங்கிற பெண் ஆளுமை, சபை ஆளுமை, இந்த காரியம் நடைபெற தொடங்குகிறது. இந்த தியத்தீரா சபையினுடைய காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவகுமாரன். ஏன் இவங்களை பார்த்து தேவகுமாரன் தன்னை ஆண்டவர் அட்ரஸ் பண்றார்? ஒவ்வொரு இடத்துல தன்னை அட்ரஸ் பண்ணும் போதும் தேவன் எப்படி அட்ரஸ் பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தன்மையை அட்ரஸ் பண்ணுவார். உதாரணமா 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, இது அவர் செய்யறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் சொல்லுகிறதாவது, அது அவருடைய கண்ணுடைய சுபாவம். ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது தன்னுடைய பேரை சொல்றாரு. நான் யார இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்றாரு, தேவகுமாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம், என்ன காரியம், ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவர் ஊழியத்துக்கு தொடங்கின காலம், அதாவது கரையேறின பின்பு மத்திய 4ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இந்த இடைப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி அட்ரஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது, இவன் மரியாளின் மைந்தன் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. இப்போ இயேசு கிறிஸ்துவை அட்ரஸ் பண்ணும்போது முதலாவது எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியாளுடைய குமாரன். அவர் எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ண உடனே அவங்க சொன்ன வார்த்தை, நல்லா பிரசங்கம் பண்றான், ஆனா இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா. அடுத்து மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் மரியாள் என்பவன் அல்ல, இவள் தாய் மரியாள் என்பவள் அல்லவா அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல 2 காரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இடத்துல மரியாளின் குமாரன் அல்லவா, இன்னொரு இடத்துல தச்சனின் மகன் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் 30 ஆண்டு காலம் முடித்து இயேசு ஊழியத்துக்கு தொடங்குகிறார். தொடங்கும் போது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எப்படி அட்ரஸ் பண்ணுது, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மரியாளின் குமாரன், இன்னொரு இடத்துல தச்சனின் குமாரன். அதாவது மாம்ச பிரகாரமாக பிறந்த தாயும் தகப்பனுடைய அடையாளம் தான் அவருக்கு காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு. இந்த அடையாளத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னவாய் வர வேண்டும் என்றால், தேவனுடைய குமாரனாக வர வேண்டும். இந்த அட்ரஸ் உலகத்தில் பண்றதுதான் இயேசு வந்தார். இயேசு இந்த உலகத்துல வந்ததுக்கு என்னன்னா, தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு வரணும், அதை விசுவாசிக்கணும் ஜனங்க. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியமே நடக்குது. அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும் இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 18 இருந்து 22 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன் இருக்கணும். தேவனுடைய குமாரன் மறுதலிக்கிறவன் தான் பொய்யன், அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவோட நோக்கமே, இந்த உலகத்துல வந்த திட்டமே, தான் தேவனுடைய குமாரன் என்பதை அட்ரஸ் பண்ணணும். ஆனா இயேசு கிறிஸ்துவோட அடையாளம் இப்ப என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மரியாளின் குமாரன் இருக்கு, இன்னொரு இடத்துல தச்சனின் குமாரன் இருக்கு. ஒரு தாயோடைய அடையாளம், ஒரு தகப்பனுடைய அடையாளம். இந்த தாய் அடையாளம் தகப்பன் அடையாளத்தை விடுத்து அவர் எந்த அடையாளத்துக்கு வரணும்? தேவனுடைய குமாரனுங்கிற அடையாளத்தை அவர் பெற வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்ப நமக்கும் கர்த்தர் அதே தான் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்தால்,
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும்போது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படி, இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர்னு இருக்கு. இந்த முதற் பேரானவர்னா என்ன, ஏன் முதற் பேரானவர் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அவர் பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார், பிதா அவரை எப்படி அனுப்பினார்னா தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இருக்கு. இந்த ஒரே பேரான குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே பையன், பிதாவுக்கு அவர் ஒரே குமாரன், அவரை அவர் ஜனிப்பித்தார் அப்படின்னு இருக்குது. அவர் ஒரே பேரான குமாரன். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல வசனம் சொல்லும்போது ரோமர் 8:29 சொல்லுது, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும்படி. முதற் பேர்னா என்ன? இப்ப நம்ம வீட்டுல ஒரு பையன் தான் இருக்கிறாங்க, அது ஒரு பொண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு ஒரே பிள்ளை தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் 2 பேர் இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், இவன் மூத்தவன் இவன் இளையவன், அவன் முதல் இவன் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகத்துல ஒரே பேரான குமாரனாக வந்தார், பிதாவுக்கு ஒரே பையன் தான். ஆனா போகும்போது அவர் முதற் பேரானவராய் மாறிட்டார்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது பசங்க பிதாவுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். யார் அந்த 2வது பசங்க? இந்த வசனம் சொல்லுது 29, முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதை. 2வது பசங்க யாரு? நீங்களும் நானும் தான் அவருக்கு 2வது பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ அவருக்கு என்னன்னா, எனக்கு ஒரு முதல் பையன் இருக்கிறான், இந்த பையனுடைய சாயல்லையே எனக்கு எல்லா பிள்ளையும் வேணும். சில ரகமன் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, வீட்டில் ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்துச்சுன்னா, இந்த 2வது பிள்ளை கொஞ்சம் மோசமான பிள்ளையா இருந்துச்சுன்னா, இவனை மாதிரியே இவனு இருந்ததானே எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இவனை மாதிரியே அவனும் பொறுப்பா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க வசனம் சொல்றோம் 8:29, எனக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, இவர் ரொம்ப நல்லவர், இவர் கீழ்ப்படிதல் தாழ்மை எல்லாத்துலயும் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு, இவரை மாதிரியே எனக்கு இன்னொரு பையன் வேணும், இவரை மாதிரியே எனக்கு இன்னொரு பிள்ளைகள் வேணும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் நம்மளை முன்னறிந்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில தேவனுடைய குமாரனர்களாக குமாரத்திகளாக நாம் மாறும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட நாம இயேசு கிறிஸ்து மாதிரியே முதலாவதாக எதுல பிறந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பிறந்திருக்கிறோம். இப்ப நம்மளையும் வேதம் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மரியாளின் மைந்தன் அல்லவா, தச்சனின் குமாரன் அல்லவா. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு தெரியுமா? ஒரு தாயினுடைய அடையாளமோ ஒரு தகப்பனுடைய வேலையினுடைய அடையாளம் இருக்கு. நம்மள சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன், இந்த வேலை செய்யறாரு அவருடைய மகன், அவர் இந்த டாக்டருடைய பையன், இன்ஜினியருடைய பையன், இப்படி சொல்லும் போது நம்மள என்ன சொல்றாங்க, முடிவெற்றவருடைய பையன், அந்த வேலை செய்யறாரு அவருடைய பையன், இப்படிதான் நம்ம அட்ரஸ் பண்றாங்க. இந்த அட்ரஸ் தான் நமக்கு ஆரம்ப கால அட்ரஸ், இதுல தான் நம்ம வந்தோம். ஆனால் இந்த அட்ரஸ் மாறணும், இந்த அடையாளம் தொலையணும். இந்த அடையாளம் மாறி நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். எந்த கட்டத்துக்கு போகணும்? தேவனுடைய குமாரன் என்று அழைக்கிற இடத்துக்கு போகணும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த அடையாளத்தை மாற்றணும், அவர் மாற்ற வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை விடுத்து மரியாளின் மைந்தன் தச்சனின் குமாரன், இந்த 2 அடையாளமும் நம்மளை விட்டு போகணும். இந்த 2 அடையாளமும் நம்மளை விட்டு போனாதான் நாம இதுக்கு அப்புறம் தேவனுடைய குமாரன் என்று அடையாளப்படுத்துறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது மரியாளின் குமாரனாக தச்சனின் குமாரனாக வந்தார். ஆனால் முடியும் போது அவர் எப்படி முடித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய குமாரனாக முடித்தார். இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி தொடங்கி இருக்கிறோம்? ஒரு தாயிலிருந்து ஒரு தகப்பன்ல இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை அட்ரஸ் பண்ணும் போது இன்னாருடைய குமாரன் இன்னாருடைய மகன் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்றாங்க. ஆனா முடிக்கும் போது மட்டும் நம்ம எப்படி முடிக்கிறோம் கேட்டீங்களா, இவங்களுடைய அட்ரஸ் நமக்கு வரவே கூடாது. நம்முடைய அட்ரஸ் எது வரணும்? தேவனுடைய அட்ரஸ் நமக்கு வரணும், தேவனுடைய குமாரன் முடிக்கணும். உலகம் என்ன சொல்லும் உங்களை பார்த்து, அது எப்படிங்க தாய் தகப்பனுடைய மேன்மை நமக்கு இருக்கணுமே. சிலர் சொல்லுவாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறொரு தெய்வம் கிடையவே கிடையாது. அவர் தான் நமக்கு அடையாளம், அவர் தான் நம்மளை உண்டாக்கினவர். நம்ம எங்கிருந்து வந்தோனோ அவருக்கு தான் தெரியும், எங்க போக போறோம் அவருக்கு தான் தெரியும். அவர் தான் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். அப்படின்னா நாம் இந்த தேவகுமாரனுடைய சாயல் அடையணும். முதல்ல இந்த உலக பிரகாரமான அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தொலையணும், கொஞ்சம் கொஞ்சமா அடையாளம் மாறணும். 2வது, இயேசு கிறிஸ்துவை என்னவென்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை வாசிக்கும் போது அவர் கேட்கிறார், என்ன ஜனங்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள். இப்ப என்னப்பா சொல்றாங்க? ஏன்னா நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன மரியாளின் மைந்தன்னு சொன்னாங்க, தச்சனின் குமாரன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு உலக பிரகாரமான அடையாளம் இருந்தது.
இப்ப நான் ஊழியத்தினுடைய பாதி பகுதியை தாண்டி வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் முடிக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். இப்ப ஜனங்கள் என்னை என்னவென்று சொல்லுகிறார்கள்? இப்ப இயேசுகிட்ட சீஷர்கள் சொல்றாங்க, ஒரு சிலர் உம்மை எலியா என்றும், ஒரு சிலர் உம்மை எரேமியா என்றும், ஒரு சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் யோவான் ஸ்நானகன் என்றும், இப்படி இயேசு கிறிஸ்துவை அவங்க தீர்க்கதரிசிகள் ஒருவராக அடையாளப்படுத்துறாங்க. இது இரண்டாவது நாம செய்யக்கூடிய வேலையினுடைய அடையாளம். ஒரு காலகட்டம் வரைக்கும் தாய் தகப்பனுடைய அடையாளம் நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய வேலையின் அடையாளம் நமக்கு இருக்கும். நம்ம செய்யற வேலையை வச்சு நம்மளை அட்ரஸ் பண்ணுவாங்க. என்ன அட்ரஸ் பண்ணுவாங்க? இவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், நம்ம வரும்போதே இன்ஜினியர் வராரு, டாக்டர் வராரு அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த அடையாளமும் நிரந்தரமா? இந்த அடையாளம் நிரந்தரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அடையாளம் இருக்கக்கூடாது. இந்த அடையாளம் போய் நாம் மரிக்கும் போது நம்ம பார்த்து என்ன சொல்லணும்? டாக்டர் செத்துட்டாரு, இன்ஜினியர் செத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. இது உலக பிரகாரமான அடையாளம். இயேசு கிறிஸ்துவே இதை சொன்ன உடனே அவங்கள பார்த்து கேட்கிற அடுத்த கேள்வி, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? உலகத்தார் இப்ப என்னை எப்படி பார்க்கிறார்? தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். உலகத்தார் என்னை பழைய வேலையை வச்சு என்ன பார்க்கறாங்க, நான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை வச்சு என்ன அவங்க அடையாளப்படுத்துறாங்க. உலக பிரகாரமான ஒரு வேலையிலையோ, அல்லது நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், நாம செய்யற ஆவிக்குரிய ஊழியமா கூட இருக்கும். இப்ப நம்ம செய்யற ஊழியத்துல கூட நம்ம பாஸ்டர் இருக்கிறாரு, எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாரு, அப்போஸ்தலர் இருக்கிறாரு, தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இப்படி நம்மளை அடையாளப்படுத்துறாங்க. இது நமக்கு ஒரு அடையாளம். கடைசி வரைக்கும் இந்த அடையாளத்தோட போனவங்களும் இருக்கிறாங்க. ஒரு எவாஞ்சலிஸ்ட் இறந்துட்டாரு, ஒரு நல்ல தீர்க்கதரிசி இறந்துட்டாரு, ஒரு நல்ல பாஸ்டர் இறந்துட்டாரு, கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாருன்னு சொல்றோம். இப்படி முடிக்கிறோமா? இந்த முடிவா? இதுதான் நம்முடைய முடிவானா? இல்லை, இது முடிவா அல்ல. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்ன தீர்க்கதரிசி எலியா எரேமியா ரேஞ்சுக்கு என்ன கொண்டாண்டாங்கப்பா இந்த 2-3 வருஷத்துக்குள்ளேயே. இயேசு கிறிஸ்து ஒரு 2-3 வருஷம் தான் ஊழியம் பண்ணியிருக்கிறார். 3 வருஷம் தான் மொத்த ஊழியமே. இந்த கேள்வி கேட்கும் போது ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கும். அந்த ஊழியத்துல அந்த 3 வருஷத்துக்குள்ள இயேசு எங்க போயிட்டாரு? மரியாளின் மைந்தன் தச்சனின் குமாரனுங்கிற இடத்துல இருந்து தீர்க்கதரிசிங்கிற இடத்துக்கு அவர் போயிட்டாரு. சோ அவருடைய மினிஸ்ட்ரிஸ் பயங்கர சக்சஸ். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வராங்க, கோடான கோடி ஜனங்க வராங்க, அவரை விட்டு போகவே மாட்டாங்க. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சா அடுத்த பிரசங்கத்துக்கு ரெடியா நிக்கிறாங்க. அப்ப அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று, எல்லா தேசத்துக்கும் பிரசித்தமாயிற்று. அப்ப ஜனங்கள் வர தொடங்கிட்டாங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து என்னவா அட்ரஸ் பண்ணப்படுறாரு? தீர்க்கதரிசிகளில் ஒருவராக அட்ரஸ் பண்ணப்படுகிறார். ஆனா இப்ப இயேசு கேட்கிறாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? இதுதான் அடுத்த கேள்வி. இன்னைக்கு நம்மளை எப்படி அடையாளம் பண்றாங்க? நம்முடைய வேலை பார்க்குற வேலையை வச்சா? நல்ல டாக்டருங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க கைராசிக்காரரு அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் பெஸ்ட் இன்ஜினியருங்க, அவர் ரொம்ப உண்மையும் உத்தமமா கட்டி கொடுப்பாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல ஊழியக்காரரு, அவர் சத்தியத்தை பேசுவாரு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அவர் காசுல உண்மை உள்ளவர், அவருடைய ஊழியம் ரொம்ப உண்மையும் உத்தமமான ஊழியம், அந்த பாஸ்டர் அருமையா சபை நடத்துவாரு. இப்படி நமக்கு ஒரு அடையாள அட்ரஸ் இருக்குது. ஆனால் இந்த அட்ரஸோடு கூட நாம் திருப்தி ஆகக்கூடாது. இயேசு கிறிஸ்து திருப்தி ஆகவில்லை. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நான் தீர்க்கதரிசிங்கிற நல்ல பட்டத்தை வாங்குறதுக்கு இந்த உலகத்துக்குள்ள வரல. நான் வந்தது தேவனுடைய குமாரனை நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நாமும் அப்படித்தான் வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு. உங்களே என்னை ஆண்டவர் கொண்டு வந்தது நல்ல நம்ம வேலையில நல்ல பேரை வாங்குறதுக்கு. பேரை வாங்கி இந்த உலகத்துல, அதான் சொல்வேன், இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரியதான ஒரு பிசினஸை தொடங்கி ஒரு கோடீஸ்வரனாகி அந்த பிசினஸ் சக்சஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல நீங்க ராஜாவா கூட மாறுங்க, உங்களுக்கு ஈக்குவலா ஒருத்தர் இல்லைங்கிற அளவுக்கு கூட வந்துருங்க. ஆனால் இந்த அடையாளம் ஒரு நாள் தொலைந்து போகும். இந்த அடையாளம் உங்களுக்கு பரலோகத்தில் நிரந்தர இடத்தை கொடுக்காது. இந்த அடையாளம் ஒரு நாள், ஏன்னா இன்னைக்கு நம்ம பிரயாசம் என்ன பண்றோம்? ஆபீஸ்ல நல்ல பேரை வாங்கிடணும், ஒரு அவார்டு வாங்கிடணும், அல்லது நம்மளுடைய டீம்ல நம்மளே பெஸ்ட்னு சொல்லி டீம் லீடரா மாத்திரணும். இப்படி எம்என்சி கம்பெனியில் இருக்கிற நமக்கு இப்படி ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஓட்டம் எந்த அளவுக்கு ஓடும்? இது நிரந்தரமான ஓட்டமா? அல்லது இந்த ஓட்டத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய முடிவு தீர்க்கதரிசிகளில் ஒருவர் மரித்து போனா தானே சொல்லுவாங்க ஒழிய தேவனுடைய குமாரன் மரித்து போனான்னு சொல்ல மாட்டாங்க. வாழ்நாள் எல்லாம் ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்கிறோம். ஏன் ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்கிறோம்? சாகும்போது நல்ல ஊழியக்காரன் பேர் வாங்கணும் இல்லைங்க. நல்ல ஊழியக்காரன் பேர் வாங்க வேணாம். 4 பேர் நல்ல ஊழியக்காரன் சொல்லுவான், 40 பேர் மோசமான ஊழியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. இது மனுஷனுடைய சாட்சி. இந்த சாட்சியை வச்சு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இப்போ அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். இந்த அடையாளத்தை தாங்க வாங்கணும், இந்த அடையாளத்தை தான் வாங்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். இப்போ இவர்கள் இந்த இடத்துல இவரை தேவனுடைய குமாரனாக பார்க்க தொடங்குகிறார்கள். இந்த அடையாளத்தை இயேசு அடையணும்னு விரும்புகிறார். ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்தார். இயேசு மரியாளுக்கு கொடுக்கப்படும் போது இயேசுவாக தான் கொடுக்கப்பட்டார்.
உன்னிடத்தில் பிறந்திருக்கிறவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனா இயேசு என்னவா மாறணும்? கிறிஸ்துவா மாறணும். இயேசு கிறிஸ்துவா மாறணும். அதனாலதான் பவுல் அழகா ஒரு வார்த்தை எழுதுவாரு, இனி நாங்கள் இயேசுவையே மாம்சத்தின்படி அறியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாளின் மைந்தன், தச்சனின் குமாரன் எங்களுக்கு தெரியாது. இயேசுவை எங்களுக்கு தெரிஞ்சது அவர் கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அடையாளம் உங்களுக்கு எனக்கும் வரணும். என்னைக்கு நம்முடைய அடையாளத்தை அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரமோ, தேவனுடைய குமாரனுங்கிற இடத்துக்கு கொண்டு வரமோ, குமாரனின் சாயலுங்கிற இடத்துக்கு நம்ம வரமோ, அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சக்சஸ். இன்னைக்கு நம்ம எதுக்கு போராடிட்டு இருக்கிறோம்? சிலர்லாம் அப்பா அம்மா பேரை காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்க. சில பிசினஸ் பார்த்துருக்கிறேன், அவங்க அப்பா தொடங்கின பிசினஸ் ஆக இருக்கும். அந்த அப்பா தொடங்கின பிசினஸ அவரை விட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு குரூப் போராடிட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பா நல்ல பேர் வாங்கியிருக்கிறாரு, அந்த பேரை நான் காப்பாற்றணும், இன்னாருடைய மகனுங்கிற பேரை நான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். இதெல்லாம் உலக பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கு ஆசை. நமக்கு ஒரு ஆசை இருக்குது, எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பையன் நான் நல்ல பேர் வாங்கணும், நான் தேவனுடைய குமாரனுங்கிற பேரை வாங்கணும். அதுக்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய தாய் தகப்பன் எல்லாம் ஒரு காலத்தில் நம்மை விட்டு கடந்து போவார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் நமக்கு வரும். ஒரு சிலருக்கு அது ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். சில பிள்ளைகளுக்கு 10 வயசுலேயே தாய் தகப்பன் இறந்து போகிறார்கள் ஆக்சிடென்ட்ல, அது தாய் தகப்பன் இல்லாமே வளருது. சிலருக்கு 40 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட இருப்பாங்க, ஒரு சிலருக்கு 50 வயசு வரைக்கும் கூட இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம். ஆனால் எந்த காலகட்டத்திலும் சரி, நாம் இன்னாருடைய மகன் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அல்ல. இப்போ இந்த தியேத்தர சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றாரு. என்ன காரணம்? இந்த காலகட்டம் என்ன காலகட்டம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலகத்துல ரோமாபுரி சபையானது ஆளுகைக்கு வந்த காலம். ரோமாபுரி சபை ஆளுகையிலும் இருந்துச்சு, அதே நேரத்தில் ரோமாபுரி சபையுடைய சபையும் உலகத்துல மிகப்பெரிய ஒரு விஸ்தாரமான கட்டத்துக்கு வந்துச்சு. இப்போ ரோமாபுரி சபையினுடைய உபதேசம் என்னன்னு கேட்டு பாருங்க, அவர் மரியாளின் மைந்தன். இந்த உபதேசத்துல தான் அது இருக்கு. ரெண்டாவது, யூதர்களை போய் கேட்டு பாருங்க, இவர் யாரு? இவர் ஜூயிஷ் கார்பெண்டர். நீங்க ஜூயிஷ்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு சிலர் தான் இயேசுவை ஏற்றிருக்கிறார்கள், அநேகர் இயேசுக்கு எதிராக தான் இருக்கு. மைனாரிட்டி தான் அங்க இன்னும் கிறிஸ்டியானிட்டி. இப்போ இஸ்ரவேல்ல போய் இயேசுவை யாருன்னு கேளுங்க, ஜூயிஷ் கார்பெண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஊர்ல இருக்கிற ஒரு தச்சன். இன்னும் சொல்லுவாங்க தச்சனின் குமாரன், அந்த வார்த்தை இன்னும் இருக்கு இயேசுக்கு. அப்போ ஒரு கூட்டம் இயேசுவை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது? மரியாளின் மைந்தனாக. ஒரு கூட்டம் என்ன பார்க்குது? தச்சனின் மகனாக. இன்னொரு குரூப் இருக்குது, இங்க அவங்க பார்த்தாங்க இல்லையா தீர்க்கதரிசின்னு சொல்லி, இன்னொரு குரூப் இருக்கு. அவங்கள போய் கேட்டு பாருங்க, இன்னொரு மதஸ்தார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க இயேசு யாரு? அவரும் ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தர். இவர்கள் யாருக்குமே ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மரியாளின் மைந்தனாகவோ, இயேசு கிறிஸ்துவை தச்சனின் குமாரனாகவோ, இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசிகள் ஒருவராக பார்க்கிறவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை உண்டாக்கவில்லை. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய குமாரன் சொல்லுகிறதாவது. இந்த வெளிப்பாடு சபைக்கு இருக்கணும். யார் இயேசுவை தேவனுடைய குமாரனாய் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் மீட்பு. அப்ப சபையில ஆரம்பிக்கிற நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற உபதேசம் என்ன? ஒரு காலகட்டத்தில் நாம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்து அந்த அடையாளத்தோடு கூட வளர்ந்தோம். ஒரு காலகட்டத்தில் நாம் பார்க்கிற வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நம் தகப்பனுடைய வேலை, அந்த அடையாளத்தில் நாம் வளர்ந்தோம். அதற்கு பிறகு எனக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியமோ வேலையோ அதனுடைய அடையாளத்தில் நான் வளர்ந்தேன். இது எல்லாம் எனக்கு தொலையணும், மறையணும். இந்த அடையாளங்கள் தொலைந்து, அதான் பவுல் சொல்றாரு, பழைய மனுஷன் களையப்பட வேண்டும், புதிய மனுஷன் பிறக்கணும். அந்த புதிய மனுஷனுடைய பேர் என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் மாம்ச பிரகாரமாக ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன், இப்பொழுது நான் தேவனுக்குள்ளே பிறந்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு தகப்பனாக இருக்கிறார், அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது, யோவான்ல எழுதுறாங்க. அப்ப அந்த தேவனுடைய குமாரனுங்கிற இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். இப்ப அந்த அடையாளத்தை நம்ம பெறுறோமா? நாம இன்னைக்கு நல்ல ஊழியக்காரங்கன்னு கூட பேர் வாங்கிட்டோம். பெஸ்ட் ஊழியக்காரங்கன்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பரிசுத்தவான்களை பார்த்துருக்கிறேன். அவங்கள மாதிரி ஒரு பாட்டு பாட முடியாது, சாராள் நவராஜம்மா பற்றி சொல்லுவாங்க. அவரை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, ஸ்பர்ஜனை பற்றி சொல்லுவாங்க. டிஎல் மூடியை பற்றி சொல்கிறோம். நம்ம ஊர்லேயும் அநேக பரிசுத்தவான்கள் அப்படி இருக்கிறாங்க. நம்ம நல்ல ஊழியர்கள் பேர் வாங்குறோம். ஆனால் இயேசு எதிர்பார்க்கறது என்ன? வேதம் சொல்லுகிறது என்ன? இன்னும் ஒரு படி நீ மேலே போக வேண்டும், இன்னும் ஒரு படி மேலே போய் தேவனுடைய குமாரன் வாங்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு மாம்சத்தில் பிறந்து முடிக்கும் போது தேவனுடைய குமாரனாய் முடித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் ஆரம்பிக்கும் போது ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளையாக ஆரம்பித்து முடிக்கும் போது தேவனுடைய குமாரன் முடிக்கணும். இந்த தேவனுடைய குமாரன் என்பதை நாங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணணும், அல்லது எப்படி தான் நாங்கள் அதை நிரூபிக்கணும், அதான் அடுத்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க போறோம்.
தேவனுடைய குமாரனாகணும் தேவனுடைய குமாரனாகணும்னு சொல்றீங்களே, நாங்கள் தேவனுடைய குமாரனாக எப்படி ஆகிறது? இப்ப இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு யார் சொன்னது, எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு சொல்றாங்க. 4 பேர் பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு சொல்றாங்க. இந்த 4 பேரும் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், யார் இயேசு கிறிஸ்து எதை அக்செப்ட் பண்ணி கொண்டார், மிச்சம் 3 பேர் சொன்னதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார். இப்ப நம்ம தேவனுடைய குமாரனுங்கிறத நிரூபிக்கணும், அல்லது தேவனுடைய குமாரன் என்பதோடு தான் முடிக்கணும். இப்ப இந்த தேவனுடைய குமாரன் முடிக்கிறதுக்கு இந்த சாட்சி நமக்கு வரணும். இப்ப முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை யார் தேவனுடைய குமாரன்னு சொன்னது, நல்லா யோசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாங்க. மார்த்தாள் சொல்றாங்க, நீர் தேவனுடைய குமாரன், வருகிறவராகிய தேவனுடைய குமாரன் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மார்த்தாள் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து வரும்போது போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுல தங்குவார், பெத்தானியாவில். அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருந்த ஒரு அம்மா அவரை தேவனுடைய குமாரன்னு சொல்லுது. இப்ப இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பதிலும் சொல்ல. அவங்க சொல்றாங்க, அதற்கு மார்த்தாள் 24வது வசனத்துல மார்த்தாள் சொல்லும்போது, அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். 27வது வசனத்துல, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப கூட இருக்கிற மார்த்தாள் சொல்றாங்க. உடனே இயேசு அதுக்கு ஒரு பதிலே சொல்லல, அக்செப்டும் பண்ணாருன்னு சொல்லல, ரிஜெக்டும் பண்ணல, அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கொள்ளல. நம்மள தேவனுடைய குமாரன் யார் சொல்லணும்? கூட இருக்கிறவங்க சொல்லணுமா? கூட இருக்கிறவங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியமா? அந்த சாட்சி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சாட்சி இல்ல, அதே நேரத்தில் அக்செப்ட் பண்ணக்கூடிய சாட்சியும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அதை அக்செப்ட் பண்ணி நீர் என்ன தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்ட, ரொம்ப சந்தோஷம், பரலோகம் உங்களுக்கு வெளிப்படுத்துச்சு சொன்னாரா? இல்ல. அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லல. ஏன்? நம்ம கூட உட்கார்ந்து நம்ம ஊழியத்தை பார்த்து நம்ம பாதத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்கிறவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம தேவனுடைய குமாரனை தேர்றது ரொம்ப ஈஸி. அந்த சாட்சி முக்கியமானது அல்ல, நல்லதுதான், ஆனால் முக்கியமானது அல்ல. ஏன்? நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நம்ம நல்லவங்க தான் சொல்லுவாங்க. நம்முடைய இப்ப செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல செய்தி கொடுக்குறாருன்னா சொல்ல போறாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாட்சியை இயேசு கிறிஸ்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் அந்த இடத்துல கொடுக்கவே இல்லை, ஒரு பதில் அந்த இடத்துல சொல்லல. இன்னைக்கு நம்ம எதை விரும்புறோம்? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பாராட்டணும். இந்த பாராட்டை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஊழியத்தின் ஆரம்பத்தில் வரும்போது சில செய்திகளை கொடுக்கும்போது, நான் நடந்ததை தான் சொல்றேன், உள்ளதை நான் சொல்றேன். சில செய்திகளை கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கவே இல்லை, புதுசாக இருந்துச்சுன்னு. அடுத்த செய்தி கொடுக்கும்போது அந்த சாட்சி அதை எதிர்பார்க்க தொடங்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்போ இருதயத்துக்குள்ள அவங்க ஏதாவது சொல்லாமல் போயிட்டாங்கன்னா ஒரு எண்ணம், ஐயோ அப்போ இன்னைக்கு செய்தி சரியில்லை போல, அவங்க எதுவும் சொல்லலையே. அப்போ நம்ம இருதயம் எதை எதிர்பார்க்குது? அவங்க கொடுக்குற அந்த ஒரு ரிசல்ட், அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. ஆவியானவர் சொன்னாரு, இந்த மனுஷ சாட்சி எத்தனை நாள் உனக்கு போதும்? இதை வச்சு நீ என்ன பண்ண போற? உன் வர்ஷிப் நல்லா இருந்துச்சு, உன்னுடைய செய்தி நல்லா இருந்துச்சு, உன் பாட்டு நல்லா இருந்துச்சு, நீங்க வந்துட்டு பண்ண அந்த ஆர்கனைஸ்ட் நல்லா பண்ணீங்க, இது எத்தனை நாளைக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நாள் வரைக்கும் தான் இருக்கும், அதற்கு பிறகு இது மறைந்து போகும். இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன், கூட இருக்கிறவங்க பலர் உங்களை பாராட்டுறாங்கன்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ஒரு நல்ல நண்பன் அல்லது ஒரு நல்ல மென்டர் கூட இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களை பாராட்ட மாட்டாங்க. எப்படி நடந்தாலும் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு தலையாடிட்டு போயிடுவாங்க. அவங்களே கூப்பிட்டு ஒரு காலத்தில் உண்மையிலே சொல்றாங்கன்னா அது பெரிய விஷயம்தான். ஒரு நல்ல நண்பன் வந்து உடனே உங்களை தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடலாம் மாட்டான், அப்படி பார்த்துட்டே இருப்பான், நம்ம வளர்ச்சி அவன் பார்த்துட்டே இருப்பான், நமக்காக ஜோம் பண்ணிட்டே இருப்பான். ஒரு காலத்தில் ஆனா தவறு செய்யும்போது உடனே சுட்டி காட்டுவாங்க, இது தப்பா இருக்கு, இது மாத்திக்க, இப்படி மாத்திக்க. அப்படிப்பட்ட ஒரு சிலரை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு உயர்வு வரும்போது அவன் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த உயர்வுல இவன் நிக்கணுமே, இந்த உயர்வுல இவன் ஆசீர்வதிக்கப்படணுமே அப்படின்னு ஜோம் பண்ணுவாங்களே ஒழிய அவ்வளவு சீக்கிரத்தில் வாய் தந்து பாராட்ட மாட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல ஆவியானவர் அவங்களை உந்தி தள்ளும் போது அவர்கள் வாயிலிருந்து வார்த்தை வரும், உண்மையிலே கர்த்தர் உங்க கூட இருந்து பேசினார் இன்னைக்கு.